குமரன் வீட்டோட குழுவோட ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம ஆனந்தி வந்து வராங்க. ஆனந்திய பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமடைறாங்க. ஆனந்தி வந்து அவ்வளோ அழகா சாரி கட்டி ரொம்ப அழகா வராங்க. இங்க வந்து குமரனோட அண்ணன் வந்து அப்படியே பார்த்து ரசிக்கிறாரு. குமரனும் பார்த்து ரசிக்கிறாரு. "வாங்க ஆனந்தி" அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அண்ணன் பேச போறாரு. உடனே குமரன் வரதால ஆனந்தி குமரன் கிட்ட ஓகே சார். உங்க வீட்லயும் வந்து ரொம்ப அழகா கொலு வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இத பார்த்து அவங்க அண்ணனுக்கு பொறாமையா இருக்கு. ஆனந்தி வந்து குமரன் கிட்ட பேசுறத. உடனே அவங்க அண்ணன் யோசிக்கிறாரு, எப்படியாவது வந்து நம்ம காதல சொல்லிடணும். இல்லைன்னா குமரன் கூட இவன் நெருங்கி பழக ஆரம்பிக்கிற ஆனந்தி இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இங்க வந்து ஆனந்தி வந்து எல்லார்கிட்டையும் நல்லபடி பேசிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. வெண்பாவால் தாங்கிக்கவும் முடியல. பார்த்துட்டு செமைய டென்ஷன் ஆகிற வந்துட்டாள் இங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து எல்லாருமே வந்து அந்த குழு வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனந்தி வீட்டில் அவங்க அம்மா அவங்க வந்து எல்லாருமே அவங்க அண்ணி எல்லாருமே ரொம்ப அழகாக வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க. ஆனந்தி வந்து ஒரு சில வந்து அந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துல வந்து அழகாக வைக்கிறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, நல்லா தானே இருந்தது அப்படின்றாங்க. உடனே வந்து இல்லை இந்த கொலு பொம்மை இந்த இடத்துல தான் இருக்கணும், அதான் ஐஸ்வர்யம் அப்படின்னு, இதெல்லாம் உனக்கு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொல்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா அப்படின்றாங்க. இல்லைம்மா நீ கரெக்டாக தான் வச்சுருக்க, நான் தான் ஏதோ ஞாபகம் மாதிரி தப்பாக வச்சுருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து நல்ல விஷயம் பண்ணியிருக்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு இருந்தால் தான் எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்தி. அப்போ குடும்பத்தை பிரிக்கக்கூடாது, நல்லா இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இந்த பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காமாட்சி. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி யாராவது பாட்டு பாடினா பாடுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆனந்தி நல்லா பாடுவாள் அப்படின்னா, ஐயோ நான்லாம் அந்த அளவுலாம் ஒன்றும் பாட மாட்டேங்கன்னு. சரி சாமி பாட்டுலாம் நல்லா பாடுவல்ல, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்னோன்னே சாமி பாட்டா எனக்கு எதுவும் ஞாபகம் வரலையே அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க ஆனந்தி. அடுத்து வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அதை ரசிக்கிறாங்க. ஆனந்தி இந்த அளவு பாடுறாலே பெரிய விஷயந்தான், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பாடுவாங்க, அதுவும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் தான் அப்படின்னு சொன்னோம், ரொம்ப நல்லா பாடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டுறாங்க. இதை பார்த்து வெண்பாக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. ஆனந்தி பாடுறதும் அங்கே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுறதையும் பார்த்துட்டு குமரன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. குமரன் ஆனந்தியும் வந்து ஒன்றா பார்த்துட்டு அவங்க அம்மாவும் வந்து குமரனோட அம்மாவும் வந்து இவங்க 2 பேரும் ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லாயிருக்கு, இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், உண்மையிலே ஆனந்திக்கு நல்ல குணங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா வந்து இவளே மருமகளை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து எப்படியாவது குமரனோட அண்ணன் வந்து யோசிக்கிறாரு ஆனந்தி கிட்டே பேசணும்னு சொல்லிட்டு. ஆனந்தி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்றாரு. தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ ஆனந்தி கிட்ட தனியாக பேசி எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தா இவங்க தனியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க அவங்க அண்ணன். அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, குமரனோட தங்கச்சி மட்டும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத ஆனந்தி நோட் பண்ணிடுறாங்க. அடுத்து அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் பேச போகிறாங்க. பேசலாமா அப்படின்றாங்க. சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன், எப்போ வந்தாலும் நீங்கள் கலகலன்னு பேசுவீங்க, எப்படி இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை இல்லை உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்றீங்களப்பா, அப்போ அக்கான்னா தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லணும்ல அப்படின்னோடனே, அது வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ சொல்ல வேணாம், நேரம் வரும்போது நானே கேட்குறேன், எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அது வந்துக்கா அப்படி சொல்ல வராங்க. கரெக்டாக அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க. சரிக்கா நான் வந்துடுறேன்னு போயிடுறாங்க. யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனந்தி, இந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி இருக்கா, யார்கிட்ட சொல்ல தயங்குறா, இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும் அப்படி, ஒருவேளை நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா உண்மையிலே பிரச்சனை இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே வந்து ஆனந்தி டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாலாம் கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ரொம்ப நல்லா இருந்தது சார் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. ஆனந்தி வந்து அவங்க அம்மா கிட்டேயும் குமரனோட அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. வெண்பாக்கு வயிற்றுச்சலாக இருக்குது, பார்க்க டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து ஆனந்திக்கு வந்து சில கிஃப்டெல்லாம் வந்து அவங்க அம்மா வந்து கொடுக்குறாங்க. குமரனோட அம்மாலாம், ஆனந்தி இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னோடனே, எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கம்மா இதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கிக்கிறாங்க. அடுத்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. அப்போ கூட ஆனந்திக்கு வந்து குமரனோட அவங்க தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவங்கள வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக யாருக்கிட்டேயோ வந்து அழுது கெஞ்சிட்ருக்காங்க அவங்க தங்கச்சி ஃபோனில். அதை பார்த்து ஆனந்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. யாருக்கிட்ட இப்படி இந்த பொண்ணு கெஞ்சிட்ருக்கா, பயங்கரமாக அழறாளே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் ஆனந்தி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தை குமரன் சார்கிட்ட சொல்லலாமா, சொன்னால் அவர் பயந்துருவாரா, என்ன பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டே போகிறாங்க. அடுத்து வந்து குமரனோட தங்கச்சி வந்து அந்த ஃபோனுக்கு மிரட்டுற நபர்கிட்ட பயங்கரமாக கெஞ்சுறாங்க. தயவு செய்து இதை அனுப்பாத, உன்னை கெஞ்சி கேட்குறேன், நீ வர சொல்ல இடத்துக்கு என்னால் வர முடியாது, வந்தே ஆகணுன்றாரு.